सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அஞ்சு விதமான ஞாபகங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ருத்ராட்சாயத்தை ஜெபிக்கணும். அஞ்சு விதமான ஞாபகத்துல முதல் ஞாபகம் 31 ஸ்தானத்துல மந்திரங்களை வச்சிருக்கு. ரெண்டாவது 10 ஸ்தானங்கள்ல ஓம் நமோ பகவதே ருத்ராயங்கிற மந்திரத்துல உள்ள அக்ஷரங்களை வச்சு மூணாவது 5 ஸ்தானங்கள்ல தலையிலிருந்து கீழ் கால் வரை காலிலிருந்து மூர்தா வரை இப்படி போட்டு இப்படி பண்ணா இது மகான் ஞானம். லகு ஞானம்னு ஒண்ணு இருக்கு. லகு மகா, லகுனா சின்னது, மகான்னா அதை பெரியது. சரியா? லகு ஞானம்னு ஒண்ணு சுத்தமான இருக்கிறத வச்சு இந்த மகான் ஞானம். எப்போதுமே மகான்கிற சப்தம் எதுக்காக வந்து ஒரு சின்னத்தை காட்டிலும் உதாரணம் விஷயம் பெருசா இருந்தாலும் மகான்னு சொல்றது வழக்கம். மகா வாக்கியம் அப்படின்னு மகா வாக்கியங்கிறத பார்த்தேன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப சின்ன வாக்கியம் தத்துவமதி அப்படின்னு 4 அர்த்தம் தான். இது மகா வாக்கியம். மற்ற வாக்கியங்கள்லாம் இதை விட பெருசா இருக்கு. அப்ப ஏன் அது மகா வாக்கியம் அப்படின்னு கேட்டா அது சொல்லக்கூடிய விஷயம் மகத்தானதாக இருக்குது. அதனால வாக்கியத்தை மகா வாக்கியம். அதே மாதிரி இந்த ஞானம் இருக்கு. 5 விதமான ஞானங்களையும் பூர்ணமாக பண்ணினால் அந்த ஞானம் மகான் ஞானம். லகு ஞானம்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த மகான் ஞானத்துல நம்ம நேற்றுக்கு ரௌத்ரீகரண பரியந்தம் பார்த்தோம். இந்த ரௌத்ரீகரணத்துல என்ன ஆச்சு? பரியந்தம் ஆனது என்னன்னு கேட்டா இந்த உபாசகம் எல்லாம் ஒரு உபாசனை தான். ருத்ரோபனிஷத்துன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காரு. அதை நான் சொல்ல போறேன், அப்புறமா கருத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு. அதுல உபனிஷத்துனா இந்த இடத்துல ஒரு உபாசனை. இது மோட்சத்து சாதனமாக ஆக போறதுங்கிறது சொல்லணும். இதுல இவன் எப்படி தியானம் அடைந்து வரான்னா ஒவ்வொரு சரீரத்துல சம்பூர்ணமா எல்லா அங்கங்களிலும் மந்திரத்தை வச்சு மந்திரமூர்த்தியாக ஆயிட்டான். இவருடைய மூர்த்தியே மந்திரமாக ஆயிடுச்சு. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள இந்திரியங்கள்ல ஒவ்வொரு தேவதையை வச்சு எல்லா தேவதைகளும் இவருடைய தூக்க சரீரத்துல வந்து உட்கார்ந்து தத்ரூபமாக ஆயிட்டான். ஆத்மாவை சாட்சாத் சிவனாக அவன் தியானம் பண்றான். ஆத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ரரூபம் குணஸ்வரூபமாகவே தியானம் பண்றான். அப்படி தியானம் பண்ணும்போது இவன் மொத்தமாக இவன் எந்த வஸ்துவ உபாசிக்கணுமோ அந்த உபாசிய பாவத்தை அடைஞ்சதாக. 3 ஞானத்துல இவன் யாரை உபாசித்தானா வெளியில இவன் உபாசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இந்த உள்ள உபாசனை இங்க வந்தாச்சு. தேவோ பூத்வா தேவான் அம்பே அப்படின்னு உபநிஷத்து சொல்லும். உபாசகன் அவனுடைய மன உபாசனை எவ்வளவு தூரம் அது பக்குவமாகணும், சம்ஸ்காரத்தை அடையணும்னு சொன்னா எப்போ இவன் உபாசிக்கக்கூடிய எந்த தேவதையை உபாசிக்கிறானோ அந்த தேவதா பாவத்தையே இவன் அடைஞ்சவனாக ஆகிவிடும். தேவதையை தவிர தன்னை தனியாக தன்னுடைய சொரூபமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் போது இவனே தேவன் ஆகிறான். தேவோ பூத்வா தேவான் அப்பே அப்படின்னு அந்த ரீதியில இப்ப இந்த உபாசகன் உபாசியனான சாட்சாத் பரமசிவ ஸ்வரூபமான ஆகிட்டான். திரைலோக்கியாத்மகமான அந்த ஸ்வரூபத்தை அடைஞ்சிருக்கான். இதுக்கு மேல இவனுக்கு ஒரு இது வருது. இந்த ரௌத்ரீகரணம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன பலத்தை சொல்லி
சொல்றார். ஏவம் ஷோடசாங்க ரௌத்ரீகரணம் கிருத்வா, இந்த மந்திரங்களை சொல்லி இவன் அந்த பாவத்தை அடைஞ்சு விட்டான்னா ஸ்வகப்திகதை சர்வ பாபை பிரமுச்சதே, எல்லா பாபங்களும் இவனை விட்டு போகுது. இருக்கக்கூடிய பாவங்கள் இது இவனை விட்டு விலகிறது. பாவங்கிறது அசுத்தி. அசுத்தியானது தேகத்தை சேர்ந்த அசுத்தியும் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சொற்களை இருக்கக்கூடிய அசுத்தி இருக்கு. இது சூல தேகத்துடைய அசுத்தி. இதை தவிர்த்து சூக்ம தேகத்துடைய அசுத்திங்கிறது அது தனியாக. ஆக அஸ்திகதை சர்வ பாபை பிரமுச்சதே. இதனால என்ன தெரிவிக்கப்படுறதுன்னு சொன்னா, இவன் இந்த சரீரம் அன்னமயமான சரீரம் இருக்கு. இந்த அன்னமயமான சரீரம் உண்டாகிறதுக்கு காரணத்துல என்ன ஒரு தோஷங்கள் இருந்ததோ அந்த தோஷங்கள் எல்லாத்திலையும் இவன் விடுபட்டவன் ஆகலாம். இந்த மாதிரி பண்ணிருக்கிறான். இன்னும் ஒரு பலம் என்ன, சர்வ பாபக்ஷயத்தோட சேர்ந்து சர்வ பூதேஷும் அபராஜிதோ பவதி. பராஜயங்கிறது இவனுக்கு இனிமேல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தை இவன் தியானம் பண்ணினால பராஜயத்துக்கு இனிமே இடமே. அதுக்கப்புறம் பாருங்க, இவன் சொல்றது ததா பூத பிரேத பிசாச பிரம்மராட்சச யக்ஷ யமதூத சாகினி தாகினி சர்ப்ப ஸ்வாபத தஸ்கர ஜ்வராதி உபதிரவாதி உபகாதா சர்வே ஜ்வலந்தம் பத்யந்து மாம் ரக்ஷந்து. இந்த பூத பிரேத பிசாச பிரம்மராட்சச யக்ஷ யமதூத சாகினி தாகினா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஒரு தேவயோனிகள் தான். தேவயோனிகள்னா மனுஷன் இல்லை, மனுஷனை தவிர வேற இன்னொன்னு. ஆனா அது நல்லதுக்கு சில சமயம் பாதுகாப்பு கொடுக்கும், சில சமயம் அதுக்கு விக்னம் பண்ணக்கூடிய சுபாவம் உள்ளது. இந்த பூத பிரேத விசாரங்கள்லாம் கெட்ட சுபாவம் உள்ளது. கெட்ட சுபாவம் உள்ள அது இப்ப என்ன பண்ணலாம் கேட்டா, இவன் யாரு இந்த ருத்ராத்தியாயத்தை ஜபிக்கிறதுக்கு வந்திருக்கானோ இவனை இப்ப ஜொலிக்கிறதுனா சொப்பிரகாசம்னு அர்த்தம் பண்ணிட்டார். சொப்பிரகாசமான சிவஸ்வரூபமாக பார்த்து அவளுக்கு தெரியும் போது இந்த ஸ்வரூபம் இப்படி தெரிவிக்கும். இப்படி தெரிஞ்சா தானாவே அவ அதுக்கு இது பண்ணுவா. அதாவது விஷயங்கள் எல்லாம் பண்றது நிறுத்திட்டு தன்னால முடிஞ்ச சகாயம் தான் பண்ணுவார். அதனால அப்படி பார்க்கட்டும், அவளுடைய திருஷ்டியில என்னுடைய ஸ்வரூபம் ஜொலிக்கக்கூடிய பிரகாசமாக தெரியும். அவளால வரக்கூடிய உபத்திரவங்கள்லாம் எதுவுமே வராமல் இருக்கட்டும். மாம் ரக்ஷன், எந்த பூத பிரேத பிசாசங்கள்லாம் எனக்கு விக்னம் பண்றதுக்கு இருந்ததோ அதுக்கு நேர் விபரீதமாக இப்ப ரட்சிக்கட்டும். ஆக இந்த ரௌத்ரீகரணத்தினால இந்த ஒரு பலம் கிடைக்கிறது. மூணாவது ஞானம் இருந்தது. இதுக்கு மேல நாலாவது ஞானம். இந்த நாலாவது ஞானத்துல சூத்திரம் எப்படி இருக்குன்னா, மனோஜோதி அகோஜோதி அக்னி மூர்த்தாம் மர்மாண்டி ஜாதவேதாதி குஹ்ய நாபி ஹிருதய கண்ட முக சிராந்தி அபிமந்திரிய ஆத்மரக்ஷா கர்த்தவ்யா. இது அந்த உள்ள சூத்திரம். அதாவது இது குஹ்யாதி மஸ்தகாந்தம், குஹ்யத்திலேருந்து ஆரம்பிச்சு தலைபரியந்தம் ஞானம், மந்திர ஞானம். இந்த மந்திர ஞானமே தான் ஆத்மரக்ஷா. இது அபிநவ சங்கராச்சாரிய இதை தவிர வேற இன்னொரு ஆத்மரட்சை இல்லை. இதை ஞானம் பண்றதே தான் ஆத்மரட்சை. எப்படி மனோஜோதிர்தாம் இந்த மந்திரத்தை சொல்லி குஹ்யாய நமஹ இத்யுக்த்வா குஹ்யம் ஸ்பிருஷேத் அந்தந்த அங்கத்தை பரிசிக்க வேண்டியது. ஏவம் அகோஜதி நாபி நமஹ இத்யுக்த்வா நாபி ஸ்பிருஷேத். இந்த மாதிரி வரிசையா ஒரு அங்கத்துல அந்த மந்திரத்தை ஞாபகம் பண்ணினா இதுவே இவனுக்கு ஆத்மரட்சையாகிறது. ஏவம் யமேவ குஹ்யாதி அபிமந்திரணம் ஆத்மரக்ஷா இது வியபதிஷ்யதே.
சோயம் சதுர்த்தோ நாலு வரல் போகிறது மூர்த்தாபரியந்தம். இது 4வது ஞானம். இதுதான் ஆத்மரக்ஷை. ஆனா ஆத்மரக்ஷான்னு போட்டு இந்த பிரம்மாத்மன் அதிர்கத பதகாமகத அப்படிங்கிற ஒரு அனுவாதங்கிறது சம்பிரதாயத்துல படிக்கிறதாக இருக்கு. ஆனா அது போதாயனருடைய இல்லை சொன்னா அதுன்னு சொல்லலாம். அதனால இந்த ஆத்மரக்ஷான இதுக்கே ஆத்மரக்ஷான்னு தனியா வேற ஒன்றும் ஆத்மரக்ஷை இல்லை. இந்த சதுர்சன்யாசமே ஆத்மரக்ஷா ரூபமாக இருக்குன்னா இந்த வியாக்கியானம் பண்ணி அடுத்தது 5வது ஞானம். இந்த 5வது ஞானத்துல பெரிய விஷயங்கள். அதாவது இதுவரை ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி ஒவ்வொரு மந்திரத்தை அந்தந்த ஸ்தானத்துல ஞானம் பண்ணப்பட்டது. இப்போ பார்த்தேன்னா ஒவ்வொரு அனுவாதம் நிறைய மந்திரங்கள் மந்திர சமூகம் இதையே வச்சு ஞானம் பண்றது. அதுக்கு சூத்திரம் எப்படி இருக்குன்னா சிவசங்கல்பம் ஹிருதயம் புருஷசூக்தம் சிரஹா உத்தர நாராயணம் சிகா அப்ரதிகசம் கவசம் பிரதிபுருஷமிதி நேத்திரம் சதருத்ரீய வித்யஸ்திரம் பூர்வஸ்வரோ நிதி பந்தா. 5வது ஞானம். சிவசங்கல்பம்ங்கிறது ஹிருதயம். ஹிருதயத்துல ஞானிக்க வேண்டிய மந்திர சமூகம். ஒரு மந்திர விஷயம். எத்தனை மந்திரம்? 36 சொல்றோம். 36 இதுல 37 வருது. தலைப்பிருக்கையை கேட்டா 37. என்ன சொல்ற? ஏனேனும் குண்டம் துவனம் துவசதி ஷட்சிஞ்சத் மந்திராத்மகம் சிவசங்கல்ப சூக்தம் பட்சித்வா சம்பூர்ணமாக அந்த சூக்தத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை பாடம் பண்ணிட்டு அந்த சூக்தத்தை ஹிருதயாய நமஹா ஹிருதயாய நமஹா ஹிருதயத்துல அந்த சூக்தத்தையே வச்சுக்க வேண்டும். இந்த மந்திரம் என்ன கேட்கிறது? எல்லாத்திலையும் தன்னுடைய மனஹா சிவசங்கல்பம். சிவன் தான் மங்களம்னு. மங்களங்கிறது ஆத்மஸ்வரூபம் தான் மங்களம். சங்கல்பங்கிறது மனசனுடைய வேலை. மனசு என்ன பண்ணணும்னா சங்கல்பம் பண்ணும். சங்கல்ப விகல்பாத்மகமும் மனசா. மனசுடைய வேலைங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை பற்றி இப்படியா அப்படியா பலவிதமாக சிந்தனை பண்றது. இதை செய்யலாமே அதை செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறது. இந்த சங்கல்பங்கிறது அந்த மாதிரியானது. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்றது. இப்படித்தான் செய்யணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணினா அதுக்கு புத்தி விஞ்ஞானம். மனஹா புத்தி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மனசு சந்தேகப்படிட்டு பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு விகல்பம். அதே நேரத்தில் இப்படி செய்யலாம் போல இருக்கு அப்படி செய்யலாம் போல இருக்கு சங்கல்பம் பண்ணலாம். ஆனால் நிச்சயம் பண்றது புத்தியுடையது. இப்ப என்னுடைய மனசு எந்த மாதிரியான சங்கல்பத்தை உடையதாக இருக்கணும்னு கேட்டா சிவமான சங்கல்பத்தை உடையதாக இருக்கும். மங்களமான சங்கல்பம் உடையதாக இருக்கும். வேற அமங்கல சங்கல்பம் அதை பற்றியான சிந்தனையை வரக்கூடாது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா சிவே சங்கல்பகா அது சிவசங்கல்பம். சிவனிடத்தில் சங்கல்பம் தியானம் உள்ளதாகவே இருக்கு. என்னுடைய மனசனாலதான் இவ்வளவு குரு கல்பனை பண்ணிட்டு இருக்கான். இந்த மனசு இந்த சிவஸ்வரூபத்துல வச்சு நகராம இருக்கு பிரார்த்தனை. அதுல இந்த மற்ற மந்திரங்கள் மந்திரத்தினுடைய அர்த்தமும் இந்த தன்மையமான சிவசங்கல்ப மருத்துவங்கிறதையும் சேர்த்து வைக்க ஒன்றும் கஷ்டமா இருக்கு. அர்த்தம் கஷ்டமா இருக்கு. தனித்தனியா அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை வச்சுட்டு அதனால ஏதாவது கேட்க வேண்டியது. அதனால என்னுடைய மனசு அப்பேற்பட்ட சிவனிடத்தில் சங்கல்பம் உள்ளதாக அமையட்டும். மற்றபடி எல்லா இதுவும் சேர்த்து பார்த்தால் தன்மையமான சிவசங்கல்ப மருத்துவங்களுக்கும் அது முன்னாடி சொன்னதுக்கும் ஒன்றும் சரியானதாக அமையல. இந்த பாஷைக்காரர் சொன்னார் நீ மேல ஒண்ணு சொல்ல போற. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நவகிரக மந்திரம் வச்சுட்டு இருக்கான். அதுல உத்புத்தியத்வாகினிங்கிற மந்திரம் புதனுக்கு மந்திரம். புதனுக்கும் அந்த மந்திரத்துக்கும் ஒன்றும் சரியா அர்த்தப்படி ஒன்றும் வராது. ஆனா புத்தியத்வாங்கிற இடத்துல புத வருது இல்லையா, அதனால அது புதனுக்கு மந்திரம் வச்சுக்கலாம். சன்னோதேவி அபிஷ்டைங்கிறது சனிக்கு மந்திரமாக வச்சிருக்காங்க. ஆனா இந்த மந்திரத்துக்கும் அந்த சனிக்கும் ஒன்னும் அர்த்தப்படி ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த சனிங்கிற இடத்துல உள்ள ஷாவும்
ஷண்ணோ தேவி விட்டே ரிஷாவும் ஒன்னா வருதுனாலே இந்த மந்திரம் அதை ஸ்மாரணம் பண்ணும். அதனாலே இது சனி உபயோகப்படுத்துவதாக வச்சிருக்காங்க. மந்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மீமாம்சக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஞாபகப்படுத்துவது அதோடைய பிரயோஜனமா அந்தந்த விஷயத்தை பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரணம் மந்திரத்தில் பிரயோஜனம். அனுஷ்டிக்கக்கூடிய அந்த அது தேவதையோ எதை பிரயோகத்தில் வச்சிருக்கோ அந்த பிரயோகத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை ஞாபகப்படுத்தணும். மந்திரத்துக்கு வேலையா மந்திரத்தான வரிசைந்து அதை அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நியமம். மந்திரம் இல்லாமல் அந்த கிரியை செஞ்சா அது யோகிக்கு கிரியை, மந்திரத்தோடு செஞ்சா மந்திரத்தினால அதை மனசுல ஏற்றி செய்யக்கூடிய கிரியா. அதே மாதிரி ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த மந்திரத்துல அதை குறிக்கக்கூடிய சப்தம் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. விஷேத்வா அவ்வளவுதான் மந்திரம் இருக்கு. இந்த விஷேத்வாங்கிற மந்திரம் எதுக்கு உபயோகப்படுறதுன்னு சொன்னா, தரிச பூர்ணமாசத்துல அதுவும் தரிசத்துல அந்த மாடை கறந்தான பால் எடுத்துக்கணும். மாடை கறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிய முதல்ல கொஞ்சம் பால் குடிக்க வச்சுட்டு அப்புறம் நகட்டி கட்டணம் மூலியம். அதை கட்டும் போது கையில ஒரு பலாச காட்டையை வச்சுட்டு அது நகட்டணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பலாச காட்டையை கொண்டு வரதுக்கு மந்திரம் சேகரம் பண்ணி கொண்டு வரதுக்கு விஷேத்வாங்கிறது மந்திரம். விஷேத்வாயி சாகாம் ஆட்சினத்தி. விஷேத்வான்னு சொன்னா சேகரமான ஞாபகத்துக்கு வரும், ஞாபகத்துக்கு வரலாம், தெரிஞ்சுதான் முன்னாடி ஞாபகத்துக்கு வரலாம். அந்த இதுல தினத்திலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. விஷேத்வா அப்படின்னு இந்த மந்திரம் சொன்னாலே இந்த மந்திரம் இந்த காரியத்துக்கு விநியோகப்படும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுருக்கோம். அந்த மந்திரத்தை சொன்னாலே அந்த காரியம் ஞாபகம். அது சொல்லக்கூடிய பதம் அங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இந்த மந்திரத்தை சனி பகவானுக்காக பிரயோகம் பண்றதுன்னு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சாச்சு. ஏதோ ஒரு விதி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியானால் இந்த மந்திரத்தை சொன்னாலே ஞாபகம் வந்துடும், அது போதும். அதனால இது எதுக்காக உபயோகப்படுறது சொல்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தன்மயமன சிவசங்கல்பம் வந்து வருது. இதுல எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பார்த்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியதாக இருக்கு. அதனால என்னுடைய மனசு சிவசங்கல்பமாக இருக்கட்டும் பிரார்த்திக்கு. முதல் இதுல மந்திரத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தத்துவமானது பூதம் புவனம் அவிஷ்யது, பூதம் புவனம் அவிஷ்யத்துன்னு சொல்லும்போது புவனங்கிறது வர்த்தமானத்தை தெரிவிக்கிறது. பூதம்னா ஏற்கனவே இருந்த வஸ்துக்கள், புவனம் இப்ப இருக்கக்கூடிய சமஸ்த லோகத்திலும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அவிஷ்யத்துன்னு சொன்னா இதுக்கு மேல வரக்கூடிய வஸ்துக்கள். இது எல்லாத்தையும் எந்த ஒரு வஸ்து பரிகிரகம் பண்ணி கிரகிச்சுட்டு இருக்கா, அப்படியே வியாபிச்சுட்டு இருக்கோம். எது வியாபிச்சுன்னா பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் வியாபிக்கும். ஏற்கனவே வந்த வஸ்துவுக்கும் அதே ஆகாரமாக இருக்கு, வரப்போறதுக்கும் ஆகாரம், இருக்கிறதுக்கும் ஆகாரம். சர்வம் அந்த வஸ்து எப்பேற்பட்டது? அமிர்தே தான், அமிர்தமாக இருக்கு, விநாசம் இல்லாத வஸ்துவாக இருக்கு. அந்த வஸ்துவனுடைய அனுகிரகத்தினாலதான் யஜ்யங்கள்லாம் விசாரமா நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் யஜ்யாதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனாலே என்னுடைய மனசு அந்த வஸ்துவான சிவன் தான் அந்த வஸ்து. அந்த வஸ்துவிடத்தில் சங்கல்பம் ஞானம் உள்ளதாக ஆகும். முதல் பண்றதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் பண்ணலாம். இதே மாதிரி ஏன கர்மானி பிரச்சனை எல்லாம் நிறைய மந்திரங்கள். கடைசியில ஒன்றையும் மந்திரத்துக்கு பலஸ்ருதி இருக்கு, அதை மாத்திரம் நான் அர்த்தம் சொல்றேன். எதிகம் சிவசங்கல்பம் சதா சாயந்தி பிராமணாக தே பரம் மோக்ஷங்கி. இந்த சிவசங்கல்பத்தை எப்போதும் தியானம் பண்ணி இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காரு, அவர்கள் பரமமோட்சத்தை அடைவார்கள். அதனாலே தன்மயமான சிவசங்கல்பம், அங்கே தன்மயமான சிவசங்கல்பம். என்னுடைய மனசானது சிவனிடத்தில் ஈடுபட்டதாக இருக்கு. சரியா? ஆக இது வந்து ஹிருதயாய நமஹ. இந்த சிவசங்கல்பத்தை அப்படியே ஹிருதயத்துல வச்சுக்க வேண்டியது. அடுத்தது இன்னொன்று புருஷசூக்தம் ஷிரஹா. புருஷசூக்தத்தில் நம்ம 2 அனுவாகம் சொல்றோம் இல்லையா? புருஷசூக்தங்கிறது முதல் அனுவாகத்துக்கு புருஷசூக்தம்னு பேர். 2வது அனுவாகம் இருக்கு, அது சம்பூதகா, அதுக்கு உத்தர நாராயணன்.
முதல் சஹஸ்ரசீர்ஷா புருஷா ஏன் புருஷ சூக்தம்னு பேரு கேட்டா சஹஸ்ரசீர்ஷா புருஷமான புருஷமே ஆரம்பிக்க புருஷத்துல ஆரம்பிக்கிறதுனாலே புருஷ சூக்தம் பேரு. இந்த புருஷ சூக்தத்துக்கு நாராயணகான்னு இன்னொரு பேரு. இந்த சப்தத்தினால இதை விவகாரம் பண்ணியிருக்கா சிறப்பு சூத்திரங்கள்ல. நாராயணகான்னா இந்த மந்திரத்துக்கு பேரு. அப்படின்னா இந்த சதபத்திரியம் இருக்கிற நம்ம ருத்ராட்சாயம், இந்த ருத்ராட்சாயம் ஒரு ஹோமத்துக்கு விநியோகம் பண்ணப்பட்டது. சதபத்திரி ஜயன பிரகடனத்தில் வருது. அந்த ஹோமம் பண்ணினதுக்கு அப்புறம் உபஸ்தானம் பண்றதுக்கு இந்த புருஷ சூத்திரத்தை சொல்லு. இதனால உபஸ்தானம் புருஷேன நாராயணேன உபதிஷ்டதே இந்த ஆபத்தம் சொல்லி புருஷேன நாராயணேனா இந்த புருஷ சூத்திரத்தை சொல்லி உபஸ்தானம் பண்ண வேண்டும். இதுல இருந்து அபய தீட்சிதர் என்ன சொல்றாருன்னா, புருஷசூக்தம் சொல்லக்கூடிய தேவதையும் ருத்ரம் சொல்லக்கூடிய தேவதையும் ஒண்ணுமே தெரிகிறது. சில பேர் பிரிச்சு பார்க்கிறாலும் புருஷசூக்தம் விஷ்ணுவை சொல்றது, ருத்ரம் ருத்ரனை சொல்றது. அது கிடையாதுன்னு அந்த ருத்ரத்தை சொல்லி ஓமத்தை பண்ணி உபஸ்தானத்துக்கு இந்த மந்திரத்தை சொன்னான். இதுவும் அந்த ருத்ரனை தான் சொல்றது. ருத்ரன் ருத்ரன் விஷ்ணுங்கிற பேதமே இல்லை. அபேதத்தை கொண்டு இப்ப இந்த புருஷ சூத்திரத்தை சஹஸ்ரசீர்ஷா புருஷான்னு ஆரம்பிக்கக்கூடிய புருஷ சூத்திரத்தை சம்பூர்ணமாக சொல்லி இத சிறப்பாக இந்த சூத்திரத்தை சிறக்க எடுக்க வேண்டியது, முடிக்க வேண்டியது, ஞானம் பண்ணிக்க வேண்டியது. சூத்திரம் சம்பூர்ணமாக விராட் ஸ்வரூபத்தை சிருஷ்டி வந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு எத்தனை பதார்த்தங்கள் சிருஷ்டி ஆயிருக்கோ அத்தனை பதார்த்தமும் பரமாத்ம ஸ்வரூபம். அதுக்கு ஆத்மாவாக இருக்கிறது பரமாத்மா. வெறும் சரீரம் பிரயோஜனம் இல்லை. சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்தா தானே அது விஷயம். ஆத்மாவாக இருக்கிறது எது? அது பரமாத்மா தான். அதனால சஹஸ்ரசீர்ஷா புருஷா அந்த ஆத்மாவுக்கு ஆயிரம்னா வெறும் கணக்கு பண்ணி ஆயிரங்கிறது இல்லை. விஸ்வம் சதம் சகஸ்ரஞ்ச சர்வம் அக்ஷயவாதகம் ஒரு வசனம். கணக்கு பண்ண முடியலன்னா 1000 அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை கணக்கு பண்ணி சொல்லுவது ஆயிரக்கணக்கானது அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான நிறைய இருக்குது. அந்த மாதிரி இங்க இந்த சஹஸ்ரசீர்ஷா சீர்ஷங்கிறது தலைகளை சொல்றது. ஆயிரக்கணக்கான தலைகள் கொண்டவர் அவர். ஆயிரக்கணக்கான தலைகள் அவருக்கு உள்ளது. சரி, ஆயிரக்கணக்கான கால்கள் உள்ளது. இதா வச்சிருந்தா ஒரு தலை வச்சிருந்தா 2 கால்ங்கிற கணக்குல ஜாஸ்தினா வரணும் கேட்கக்கூடாது. அதான் அந்த அர்த்தத்துல இல்ல. சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபா பூமி சஹஸ்ராட்சா பரவா அன்யம் விசஹஸ்ராட்சா விசஹஸ்ரபாத்தான் சொல்லல. அதனால இந்த சங்கையை சொல்லக்கூடிய சப்தமே இல்லை. இந்த சஹஸ்ர சப்தம் அனந்தங்கிற அர்த்தத்துல அனந்த தலைகள் உள்ளவர். அப்படின்னா ஒரு வஸ்துவை காண்பித்து இதுக்கு நிறைய தலைகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு ராவணனுக்கு 10 தலை மாதிரி இவருக்கு 1000 தலை, ஏகப்பட்ட தலைகள் ஏகப்பட்ட கால்கள்னு அர்த்தம் இல்லை. எத்தனை தலைகள் இருக்குவோ அத்தனை தலைகளும் அவரை சேர்ந்தது. ஏன்னா அதுக்குள்ள அவர் தானே ஆத்மாவா இருந்துட்டா. இந்த தலை யாரும் இருக்குன்னு கேட்டா என்னோட இதுன்னு தானே சொல்லுவேன். சரீரத்துடைய தலை இல்லை, அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தலைகள். இந்த கை காடு எல்லாத்துக்குமே அந்த ஆத்மாவுக்கு ஒரு சொத்து வருது. அதனாலதான் சுவாமி அந்த ஜீவாத்மா தான் சுவாமி சொல்றமோ இல்லையோ. இந்த சரீர சுவாமி யாருன்னா ஜீவாத்மா. இந்த ரச சரீரத்தை ரசமா சொல்லி இதுக்கு யார் அதிகாரியா இருக்கா சுவாமியா இருக்கா ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எல்லாம் ஜீவாத்மாவாக இருக்கிறது எதுன்னா அந்த பரமாத்மா. அதனால எத்தனை தலைகள் இருக்கோ எல்லாம் அவரை சேர்ந்தது. கால்கள் எல்லாம் அவரை சேர்ந்தது, கண்கள் எல்லாம் அவரை சேர்ந்தது. ஆக அவரெல்லாம் சர்வாத்மகமாக இருக்கார் என்பதை குறிக்கிறதுக்காக சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்சம் சர்வா. கடைசியில இந்த ஸ்வரூபத்தை தெரிந்தால், சரியான தெரிந்துவிட்டால் இதே அனுவாதத்தை என்ன சொல்றது? தமேகம் வித்வான் அமிர்த இனபவதி. இந்த ஸ்வரூபத்தில் அதை தெரிந்துவிட்டான்னு சொன்னால் அவன் இஹா இங்க செத்து போனதுக்கு அப்புறம் சரீரத்தை விட்டுட்டு போய் அமிர்தத்துவத்தை அடையவது இல்லை. இங்கேயே ஜீவிச்சுட்டு இருக்கும் போது தெரிஞ்சுட்டு இருக்கும்
போகும்போது முக்தனாக ஆயிடுறான், மரணம் இல்லாதவனாக ஆயிடுறான். அமிர்தா, மரணம் இல்லாத அமிர்தனாக இருக்கிறான். இது தெரிஞ்சிட்டாக்கா அப்ப ஆக முடியுமே தவிர வேற வழியும் இல்லைங்கிறது. அதனால இப்பேற்பட்ட அந்த விசேஷமாக அந்த பரமாத்ம சுரூபத்தை சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை, அந்த சூத்திரத்தை, ஒரு மந்திரம் இல்லை, சம்பூர்ண சூத்திரத்தை சிரஸ்ல வச்சுக்க வேண்டியது. புருஷசூக்தம் சிரஹா. அடுத்தது உத்தர நாராயணம் சிகா. சிகா வேற, சிரஸ் வேற, இன்னும் தனித்தனியா இருக்கணும். உத்தர நாராயணம். அடுத்த அனுவாக்கம் அம்சம்பூர்வசாட்சி. இதுவும் அப்படியேதான் வருது. இங்க அஜாயமானவும் பகுஷா விஜாயதே ந ஜாயதே, ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லை, ஆனால் பகுதா விஜாயதே, லோகத்துல பலவிதமாக ஒவ்வொன்றும் வித்தியாசமா எத்தனை பிரபஞ்சங்கள் உண்டாயிருக்கோ எதுனா அதுதான் அதுதான் இந்த ரூபத்துல இருந்துருக்கு, வேற இன்னொன்று அப்படின்னு சொல்லி ஆதித்யவர்கள் சமத பரஸ்தான்னு சொல்லி என்ன சொல்றதுன்னா மாயைக்கும் அப்பாற்பட்ட ரூபம் அது. அந்த சொரூபத்தை தெரிஞ்சால் சமீபம் வித்வான் நமக்கு அந்த மோட்சத்தை தரக்கூடிய பரமாத்ம சொரூபத்தை சொல்லக்கூடிய சூக்தம். அந்த சூக்தத்தையும் எங்க வைக்கணும்? சிகைகளை செய்ய வேண்டியது. அடுத்தது அப்பிரதிகர்ஷம் கவச்சம். அப்பிரதிகர்ஷம் கவச்சம் இது ஆதிஷ்டான ஆங்கில அனுவாக்கம். இந்த அனுவாக்கத்துக்கு அப்பிரதிகர்ஷம். இந்த அனுவாக்கத்தினால தேவதைகள் தேவாதரத்தில் பிரதிரசம் இல்லாதவர்களாக ஆனார்களாம். பிரதிரசம்னா யாரு தெரியுமா? ஒரு ரசம் யுத்தத்துக்கு போயிருக்கிறவாழ்ல இவனுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் உள்ள இன்னொருத்தன் எதிராளியா இருந்தான்னா பிரதிரசம், அவன்தான் பிரதிரசம். பிரதிகூலமாக இருக்கிறார். எதிர்கட்சியில இவனுக்கு சமமாக இன்னொருத்தன் பலசாலியாக இருக்கான்னு சொன்னா அப்ப இவனுக்கு அவன் பிரதிரசம். இந்த அனுவாக்கம் சொல்லி இந்த சூத்திரத்தினால எவன் அபிமந்திரணம் பண்ணிக்கிறானோ இது கவச்ச ரூபமாக சொல்றது. கவச்சங்கிறது தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு யுத்தத்திலிருந்து தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு சாதனம், அழிக்கக்கூடிய ஒரு சாதனம் இல்லையா? இந்த ஆதிஷ்டானங்கிற மந்திரத்தால கவச்சம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு பிரதிரசம் கிடையாது. இவன் தான் சர்வதா ஜெயம். அதனால எந்த போனாலும் ஜெயிக்கிறதுக்கு இந்த மந்திரத்துக்கு உபயோகம்னு அந்த கேட்க. இது வேற காரியத்துக்காக உபயோகப்படுத்தினாலும் இதனுடைய குரூபம் தான் நான் உத்திரகேஸ்வரர் சொல்ல போறேன்னு பயனாக இருக்குது. அப்பிரதிகத்துக்கு பிரதிரகம்னா இவனுக்கு சமானமாக ஒரு பலசாலி இருக்க மாட்டான். அதாவது அப்பேற்பட்ட ஜெயத்தை கொடுக்கக்கூடிய கவிதமாக இருக்கு இந்த அப்பிரதிரகம்ங்கிறது சூக்தம். இதுலயே இந்திரனை பார்த்து என்னை காப்பாற்று, அவரே எனக்கு எல்லாம் கொடுக்கட்டும், ரட்சிக்கட்டும்னு கேட்கிறோம். இந்திரோன சத்திர விருத்திரகா விஸ்வாகா சர்ம எதிர்ஷதி. சர்மானா சுகம். இந்திரகா நகா எங்களுக்கு சர்ம சௌக்கியத்தை கொடுக்கட்டும். இந்திரன் கிட்ட பிரார்த்திக்கிறது. யாரு இந்திரன்னு கேட்டா இது பரமேஸ்வரிங்கிற தாத்துவிலிருந்து இந்த இந்திரசப்தம் வந்ததுனாலே பரமாத்மாவை சொல்லக்கூடியது இந்த வர்க்கம். ஆக பரமாத்மா தன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு ரட்சையை கொடுக்கட்டும், எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னா இந்த ஒரு இந்த மந்திரத்தை சொல்லறதுனாலே தன்னுடைய சைன்யங்கிற சப்தத்துல இவர் என்ன பண்றாருன்னா நம்ம சரீரமே ஒரு சேனைகளோட கூடினதாக இருக்கு. அது பல சமாச்சாரங்கள், பல அவயவங்கள் போகும். இந்த அவயவங்கள்லாம் தன் காரியத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக இருந்தாலே அது செயல்தான். அதனுடைய சரியான வழியில இது சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கணும். அந்த சாமர்த்தியத்தை கொடுப்பதற்காக தான் பிரார்த்தனை ஏற்படுறது இந்த மந்திரத்தினால. ஆக எல்லா விதமான ரட்சையும் கொடுக்கக்கூடியதாக இந்த மந்திரம் இருக்கு. இதை கவசஸ்தானமான அதுக்கடுத்தது பிரதிபூருஷம். இந்த பிரதிபூருஷம்ங்கிறதுனால ரெண்டு அனுவாதத்தை எடுத்துக்கிட்ட. ரெண்டு அனுவாதத்துல ஒரு அனுவாதம்
மந்திரமாகவும் இன்னொரு மந்திரம் இன்னொன்று அதோடைய பிராமணமாகவும் அமைஞ்சது. இது என்ன கேட்டா சாதுர்மாசியத்துல தாட்டவேக பருவான்னு வருது. அந்த தாட்டவேக பருவாவில் திரியம்பக ஹவியத்துன்னு சிலது ஏதாவது திரியம்பகம்னா பரமேஸ்வரன் வச்சுக்கோங்க. இவரை தேவதையாக கொண்ட யாகம் இருக்கு. அதுல ஏக கபால குருடாசம் பண்ணணும். ஒரே கபாலத்தை வச்சு குருடாசத்தை தயார் பண்ணணும். எத்தனை பண்ணணும்னு கேட்டால் அந்த எஜமானனுடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காரோ அத்தனை பேரை விட ஒண்ணு ஜாஸ்தியாக பிரதிபூருஷம் ஏக கபாலாம் நிருபபதி ஏகம் அடித்தம் யாவந்தோ விருத்தியாக. இந்த கிரகத்துல எஜமானனுடைய கிரகத்துல எத்தனை மனுஷா இருப்பாரோ அவளை கனெக்ட் பண்ணிட்டு ஒண்ணு கூட பண்ணி அத்தனை ஏகபாலம் பண்ணி எம்பக போகும் எம்பக தேவதைக்காக ஹோமம் பண்ண வேண்டியது. அந்த மந்திரத்தையும் அதனுடைய அனுவாகத்தையும் இதனுடைய விநியோகம் பண்றது இதுலதான் எம்பகம் ஜாமனை புத்தி வருஷம் உருவாகுதான் வருது. இந்த அனுவாகத்தையும் அந்த விநியோகம் இருக்கு. ஆக அப்பேற்பட்ட அந்த அனுவாகமும் அதுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணக்கூடிய பிராமணமும் இது ரெண்டையும் சேர்த்து போதாயலர் பிரதிபூஷம் வரைக்கிறதுனால இது ரெண்டும் நேத்திரத்திரையாய நேத்திரஸ்தானத்துல 3 நேத்திரஸ்தானத்துல வச்சுக்கிறது. சதருத்ரீயம் சட்டம். அடுத்தது சதருத்ரீயம் மாத்திரம். சதருத்ரீயம்னு நம்ம ருத்ராட்சாயத்துக்கு ஒரு பேர். ஆனா இங்கே சொல்லக்கூடிய சத்தத்து இது அப்படி அது இங்கே என்ன சதருத்ரீயம்னு சொல்றோம்னா நமக்குமே ருத்ரோ மற்றும் அசுரோ மகோதிவசாங்கிற மந்திரத்துக்கு அருவாதம் அது சொல்றது. இவர் கேட்டார் இது எப்படி சதருத்ரீயம்னு சொல்லலாம், நம்ம ருத்ராட்சாயத்துக்கு தான் சதருத்ரீயம்ங்கிற பேர் இருக்கு, இது எப்படி நீங்க சொல்றது காட்டால் அதுக்கு 2 இதை சொல்லியிருக்கார். ஒண்ணு பிரமத்திலே ருத்ரஹா அப்படிங்கிற ருத்ர சப்தம் வந்திருக்கோம், இது போறோம் சதருத்ரீயம் சொல்றோம். இன்னொன்னு என்ன சொன்னார்னா அங்க எல்லா தேவதைகளும் வரான்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. இதனுடைய அடுத்த அனுவாதத்துல நீங்க பார்க்கும்போது பிரதமா தேவா தேவேஷு ஸ்ரேயம் பிரதமா திதீயேஷு ஸ்ரேயத்வம் திதியா திருத்தீயேஷு ஸ்ரேயத்வம் அப்படின்னு சொல்லி எத்தனை தேவதைகள் மொத்தம் இருக்காரோ அத்தனை பேரையும் இங்க எழுதி கடைசியில எப்படி என்றும் போறதுன்னா துவாத்ரிகும்ஷா திரயத்ரிகும்ஷேஷு ஸ்ரேயத்வம் தேவாஹா திரிவேகாதசாக திரித்ரயத்ரிகும்ஷாக உத்தரே பவத உத்தரம் உத்தரவர்த்தமானः உத்தரசத்வானः எக்காம இவைமுகோவி தன்மே சமர்ப்பிக்கலாம் வயசுத்தியாம பதயோ தெய்யாம். அதாவது 33 தேவதைகள். 33 பார்க்கும்போது 33 மாத்திரம் இல்லை. 33 ஒரு சங்கிய வர்ணமே தவிர அது எத்தனையோ மடங்காக அதை இது பண்ணிக்கலாம். அதுதான் பகுத்தினம் போது. அதனால அந்த அத்தனை தேவதைகளை பற்றியும் இதுல வர்றதுனால இது சதருத்ரீயம் சொல்லக்கூடியது. சதங்கிற சப்தம் அனந்தத்தை சொல்லக்கூடியது. எல்லா தேவதைகளும் ருத்ரஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால இந்த 2 அனுவாகத்தையும் போதாய சதருத்ரீயம்ங்கிற சப்தத்தால இந்த இடத்துல எடுத்துட்டார். அங்க தேவாலயம் சேர்க்கும் பிரதமான சேர்க்கும் இதுக்கெல்லாம் தாயனர் என்ன அர்த்தம் பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல விநியோகம் இருக்கு. அவர் அர்த்தம் பண்ணியிருக்கிறது சயத்வங்கிற இடத்துல பரஸ்பரம் பிரீத்தி உள்ளவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு. இந்த பிரதம தேவதைகளை நீங்க திரிய தேவதைகளுக்கு பிரீத்தி உள்ளவர்களாக இருந்தோம். 2வது பக்கத்து யாரை வச்சுருக்கோமோ அவன் 3வது பிரீத்தி உள்ளவர்களாக இருக்கட்டும். சயத்வம் இருக்கிற பரஸ்பரம் அவளுக்கு மத்தியில ஒரு விரோதம் இல்லாமல் சப்தமா அஷ்டமேஷு இது வரைக்கும் சொல்லிட்டே கடைசியில எல்லா தேவதைகளுமே பரஸ்பரம் எந்த விரோதமும் இல்லாமல் இருக்கட்டும். இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டா உத்தரே எனக்கு நல்ல வழியில் காமிக்கணும். உத்தரவர்த்தமானஹா உத்தர சத்வானஹா உத்தரே பவத எல்லாம் உத்தரமாக இருக்கணும். தட்சிணம் வேண்டாம், உத்தரமாக இருக்கணும்.
தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிற அந்த இதுல உத்தரங்கிறது உசக்திங்கிற அர்த்தத்தை சொல்றோம். உசக்தியாகவே எல்லாமே எனக்கு இருக்கும்படியாக இந்த அமைந்திருக்கும். எற்காம இணைந்தோ தன் மீது சமிருத்தினா, எதை ஆசைப்பட்டு எந்த பலனை குறித்து நான் இந்த காரியம் செய்கிறேனோ அந்த பலன் எனக்கு சமிருத்தியாக கிடைக்கும். வயம் சியாம பகையோ சரினா சரின தனம், நிறைய தனங்கள், பலவிதமான தனங்களுக்கு நாங்கள் அதிபதியாக ஆகணும் அப்படின்னு சொல்றது இந்த மந்திரம். ஆக இந்த மந்திரம் தான் சதருத்திரியம். இதனால சதருத்திரியம் அஷ்டம் அதுக்கப்புறம் வருவோம் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு தீபம் தான் தீபந்த மந்திரம். இந்த மந்திரம் இப்ப தீபந்தம் 2வது ஒரு வயசு. இதுக்கு மேல அவர் என்ன சொன்னார்? தா வேலோ அனுவாதோ பட்வா அப்ராய பிரதிஜ்ஞதே தோஷம் பஞ்சம். இதோட முடிஞ்சு போறது. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஞாபகம் தானே முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் அங்கம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது என்ன? இன்னும் சொல்றதுக்கு பஞ்சாங்கம் சதுர்ஜபே அஷ்டாங்கம் பிரணம்யா. அடுத்தது பஞ்சாங்கத்தை ஒரு தடவை ஜபிக்க வேண்டியது, அப்புறம் அஷ்டாங்கத்தை வச்சு பிரணாமம் பண்ண வேண்டியது. அப்படின்னா எனக்கு இது கூட புரியல. அத்யோஜாதாதி ரூப பஞ்சாங்கம் சதுர்ஜபே. இந்த இடத்துல கொஞ்சம் மதம். பஞ்சாங்கத்துல எந்த மந்திரத்தை எடுத்துக்கணும்? அந்த சத்யோஜாதாதி பஞ்சகத்துக்கு அதே மந்திரத்தை ஜபிக்கணும். ஒரு கல்பம். இன்னொரு கல்பத்துல எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஹனும சிசுஷன் இத்தியாதி மந்திரங்களை வரிசையாக சொல்ல வேண்டியது, இது ஜபிக்கணும். ஆக 2 விதமா இந்த புத்தகங்கள்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அஷ்டாங்க பிரணாமத்துக்கு மந்திரங்கள், அந்த மந்திரங்களை அவரே சொல்லிட்டார். போதாயனிலே சொல்லிட்டார்கள். நிகழ்பா பிராணதா பிரம்ம விஜயானம் மஹீயோ உபஸ்வாசய ஆத்மேனய யாசுதஸ்மி இவம் இவம் பிரஸ்தரம் இது அஷ்டாங்கம் பிரணம்யா. அது என்னென்ன மந்திரங்கள்ங்கிறது அவரே எழுதிவிட்டார். ஆனா அது ஒன்றும் இது இல்லை. இப்ப பிரணம்யங்கிற இடத்துல நமஸ்காரம் உண்டாகுதா அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, ஏதேஷாம் மந்திராணாம் பாடமாத்திரேன நிருத்த பிரணாமஹா இதே பக்ஷா. அது சொன்னாலே நமஸ்காரம் பண்ணுறதாக எடுத்துக்கணும். பிரணம்யம் பாடமாத்திரேன நிருத்த பிரணாமஹா. இன்னொரு மந்திரம் என்னன்னா, ஏழு மந்திரம் சாஷ்டாங்கம் தண்டவத் பிரணாம இது அபரபக்ஷா. 8 மந்திரங்களையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு தடவை தண்டவத்தாக நமஸ்காரம் பண்றது, சாஷ்டாங்க பிரணாமம். இப்படியாவது பண்றது 2 பட்சம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதாத்மானம் ஸ்ரீருத்ரூபந்தாயே. இந்த ஸ்ரீருத்ர ரூபமான தன்னை ஞானம் பண்ணிக்க வேண்டியது. இது மாதிரி நமக்கு ஆர்வம் இந்த ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டியது. ஸ்ரீருத்ர ரூபமாக இவன் தன்னை தியானம் பண்ணும்போது எப்படி ருத்ரன் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டாங்க. அதை பாரு தன்னை தியானம் பண்ணிக்க முடியும். இப்படித்தான் நான் இருக்கேன். அவருடைய ரூபத்தை கொடுக்கிறது. அதிகம் ஸ்ரீநேந்திரம் பஞ்சவக்ஷகம் கங்காசரம் தசபுஜம் சர்வாபரண பூஷிக்கும் இருக்கு, சர்வாபரண பூஷிக்கும் இருக்கு, ஏதோ பாட்டவே இருக்கும். அதுல 2க்கும் அர்த்தம் வருது. எல்லா ஆபரணங்களும் இருக்கு அப்படின்னு சர்வாபரண பூஷிக்கம். சர்வாபரண பூஷிக்கம்னா சர்ப்பங்களையே ஆபரணமாக வைத்திருக்கிறார். சர்வாபரண பூஷிக்கம். இந்த தெய்வம் இங்க சதாங்காங்கம்னு சொல்றா. இங்க சதாங்காபம்னு சதாங்கன்னா சந்திரன். சந்திரனை போல வெளுப்பா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இங்கே சந்திரனை கழிச்சிட்டு இருக்கிறவர் இங்க அர்த்தம். சதாங்காங்கம் யநாகயஜ்ஞோபதீனம் வியாக்ரமோத்கீஞ்ச வரேண்யம் அபயப்பிரதம். வரேண்யம் என்ன அர்த்தம்னா எல்லாருனாலையும் வரிக்கப்பட வேண்டியவர், எல்லாரும் இவர்கிட்ட வந்து சேரணும். அப்பேற்பட்டவர் திவ்ய சிம்ஹாசனாசீனம் திவ்யபோகவந்திதம் திவ்தேவதா சமாயுக்தம் சுராசுர நமஸ்கிருதம் நித்யஞ்ச சாஸ்வதம் சித்தம் துவம் அக்ஷரமவ்யயம் சர்வவ்யாபினம் ஈசானம் விஸ்வரூபிணம். விஸ்வரூபியாக பார்த்தோம். இப்பேற்பட்ட அந்த ருத்ரனை விஸ்வரூபம்னு சொல்றோம் இல்லையா? சமஸ்த ஜெகதாத்மரூபமாக போச்சு. அதை
ஏவன் அந்த விஸ்வரூபமாகத்தான் நான் இருக்கேன். தன்னை தனியா பிரித்து பிடிச்சு விடுவார். தன்னையே அந்த ரூபத்துல பார்த்து ஏவன் தியாத்வா விரதம் சம்யக் ததோ யஜனமாறது. இந்த யஜனங்கிறதுக்கு மிக பூஜை ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு பூஜா ஒரு தேவ பூஜா ஆரம்பிக்கிறது பூஜை ஆரம்பிக்க. அபிஷேக விதியாட்சாமாக அடுத்தது அபிஷேகம் பண்ணக்கூடிய விதியை சொல்றாரு. இந்த ஆரம்பிக்கும் போது அந்த அவர் எல்லாருக்கும் சேர்த்துதான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அதாபகா பஞ்சாங்க ருத்ராணாம் ஞாக பூர்வகம் ஜப ஹோம அர்ச்சனாபிஷேக விதியாட்சாமா எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன். இப்போ அபிஷேகத்துக்கு விசேஷமான ருத்ர ஸ்நான அர்ச்சனாபிஷேக விதியாட்சாமான்னு சொல்லிட்டு ஆதி தெய்வத்தை அதெல்லாம் பொதுவான ஸ்நானம் எல்லாம் பண்ணி சுத்தமா இருக்கு நிச்சயமாவெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஆராய்ச்சி சொல்றது. இந்த அபிஷேகம் லகுவாக ஒரு ஞானத்தை சொல்றாங்க. லகு ஞானம் அங்க என்னன்னா ஆத்மனி தேவதா சாவையே தன் இடத்துல தேவதைகளை மாத்திரம் சாப்பிடணும். மகா ஞானம் ரகு ஞானம் தெரியணும் இல்லையா? இதுல ஆத்மாவில தேவதைகளை ஸ்தாபிக்க வேண்டியது இந்த பிரஜனி பிரம்மா திருஷ்டது பாலையோடு விஷ்ணு திருஷ்டது அந்தந்த ஸ்தானத்துல அந்தந்த தேவதைகள் இருக்கணும். இது லகு ஞானம். இது ரௌத்ரீகரண ஸ்தானத்துல இருக்கு. வெறும் லகுஞானமாக இருந்தால் இதுவே ரௌத்ரீகரண ஸ்தானத்துல இருக்கு. வியாக்கியானம் சொன்னா ரௌத்ரீகரணம் ஜீவிதம். அந்த விபூர பிரவாகனான 16 பெரிய ரௌத்ரீகரணங்கிறது பெரிய ரௌத்ரீகரணம். இதுவே இந்த ஒவ்வொரு தேவதைகளை பிரஜனையத்தும் ஆரம்பித்து சொல்றதுக்கு ஸ்தாபனம் பண்றதுக்கு இது சின்ன ரௌத்ரீகரணம். இது ரெண்டுமே ரௌத்ரீகரணம் அப்படிங்கிறத ஏற்கனவே இந்த வியாக்கியானத்தை சொல்லியிருக்காங்க. அதுல கடைசியில பாருங்க சர்வதா வாயு சர்வேஷு அங்கேஷு சர்வா தேவதா மாம் ரக்ஷந்து. எல்லா அங்கங்களையும் என்னென்ன தேவதைகள் இருக்கணுமோ அத்தனை தேவதைகள் இருக்கட்டும், என்ன ரட்சிக்கட்டும். இதோட சேர்த்து அக்னிர்மே வாதிஷ்டான்னு ஆரம்பிச்சு அது என்னன்னு கேட்டா யதா அங்கம் அங்காணி சம்ஸ்பிருஷ்ய அதுக்கு அக்னிர்மே வாதிஷ்டா வாக்குல அக்னி. இது அந்தந்த இந்திரியத்துல அந்தந்த அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதைகள் பிரவேச முடியுது. அதே மாதிரி அந்த வாக்கு அக்னி தேவதை. அதனால அக்னியினுடைய வாக்கு இருக்கு. அக்னியுடைய வாக்கு என்னுடைய வாக்கு பிரிந்திருக்குன்னு சொன்னா அது அக்னியினுடைய இதனாலதான் பண்ண. அந்த வாக்கு எங்க இருக்கு? வாக்குக்கு ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் வாக்கு ஹிருதயம். கடைசியா இந்த பத்திரிகையில எதுவும் அதுவும் இடம் மாறி மாறி வருது. இந்த கொஞ்சம் அன்று கொஞ்சம் இந்த அக்னியுமே வாசிச்சிருக்காங்க. என்னுடைய வாக்குல அக்னி இருந்திருக்காங்க. வாக்கானது ஹிருதயத்துல. அந்த பிருகதாரண்யத்துல சொல்றது எல்லா இந்திரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஹிருதயம். ஹிருதயம்ங்கிறது ஹிருதயங்கிறது எங்க பிரதேசமா இருக்கு? ராஜ்யவர்களை கேட்கிற அதே கேள்வி. ஹிருதயத்துக்கு எது ஆதாரமா இருக்கு? ஹிருதயம் மை என்னிடத்துல அது இருக்கு. இந்தியம் கேட்க உனக்கு என்ன ஆதாரம்? ஆகம் அமிர்தே. இந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கு அவ்யாகிருதம்னு அர்த்தம் பண்ணிட்டார். சாயனம். அவ்யாகிருதம்னா மாயோட சேர்ந்த ஈஸ்வரன். சரியா? மாயோட சேர்ந்த ஈஸ்வரனிடத்துல தான் நான் இருந்தது. எனக்கு அவர் தான் ஆசாரம். அது எங்க இருக்குன்னு கேட்டா அமிர்தம் பிரம்மன். இந்த பிரம்மத்துக்கு இந்த கடவுள் எல்லா பிரம்மக்ஷத்திராவை கருவ யுகத்தையும் சம்ஹாரம் பண்றாரே ஒருத்தர். எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சம்ஹாரம் அவர் எங்க இருக்கா அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் வேதாந்தம் தெரிஞ்சவன். எஸ்ய பிரம்மச்சக்ஷத்திரஞ்ச உபவத போதனா மிருத்யுக்கு உபதேசம். மிருத்யுவே சேர்த்து சம்ஹாரம் பண்ணவர். அப்பேற்பட்ட இச்சாவேதம் எத்தனதா இவர் சகுணமான ஸ்வரூபம். இந்த பரமேஸ்வரனுடைய சுத்தமான நிறுவன ஸ்வரூபம் இருக்கிறது. அந்த ஸ்வரூபத்தை அமிர்தம் பிரம்மன். இதே மாதிரி ஒவ்வொரு பரியாயத்திலும் அமிர்தம் பிரம்மன் சுத்த பிரம்ம பரியந்தம் கொண்டு போய் வருவது. ஆக இவ்வளவு தூரம் வந்தது லகுஞாசத்தோட போயிருக்கு.
இதுக்கு மேல ஞானம் முடிஞ்சு போயிடுது, மகா ஞானம் முடிஞ்சு போயிடுது. இந்த ருத்ராத்தியாயத்துடைய ஜபம் சம்பூர்ணம் எப்படி பண்ணணும், அதனுடைய பலன் என்ன, அதுக்கு தனியாகவும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தனித்தனி தியானம், தனித்தனி ரிஷி, சங்கத்து, தேவதை, அது எவ்வளவு தூரம் பிரயோகம் பண்ணணும், பண்ணினா என்ன பலம் கிடைக்கும், இதுவும் இருக்கு. மொத்தமாக ஒரு வாட்டி சம்பூர்ணமாக ருத்ராத்தியாயத்தை பண்ணினா அப்பவும் ரிஷி தேவதை, ரிஷி சங்கத்து தேவதை சொல்லி பண்ணணும் சொல்லி இருக்கு. இதுல ஒரு 2-3 அம்சங்களை நாளைக்கு பார்த்துட்டு இந்த ருத்ராத்தியாயத்துடைய மொத்தமான மகத்துவம் என்ன, இது எப்படி உபனிஷத்தாகிறது, இதனுடைய மகத்துவம் என்னங்கிறது இந்த அபினவ சங்கராச்சாரியர் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கார். என்னென்ன ஜாபால உபனிஷத்து ஒண்ணா, ஜாபால உபனிஷத்து, அதே மகாபாரதம், கூர்ம புராணம், இந்த மாதிரி ஒரு 4 இடத்துலையும் இருக்கின்றார். அது ஒவ்வொரு விஷயத்தை நாளைக்கு